நடிகர் அஜித் குமாரோட தாயாரான மோகினி மணியன் 84 வயதுல மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க எழுதி வச்ச உயில் ஒண்ணு இன்னைக்கு கையில கிடைச்சிருக்குதாம். அது மட்டும் இல்லாம, அதுல குறிப்பிட்டிருக்கிற சில விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நடிகர் அஜித்தோட தந்தை சுப்பிரமணியன் 2023 தான் காலமானாரு. அதைத் தொடர்ந்து கணவரோட பிரிவால வாடிட்டு இருந்த அவருடைய மனைவியான மோகினி மணியன் அதைத் தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. எவ்வளவுதான் ஹாஸ்பிட்டல்ல குட் கேர்ல வச்சு பார்த்துட்டு இருந்தாலுமே அவருடைய கணவரோட பிரிவு அப்படிங்கிறது அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா உருக்குலைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதைத் தொடர்ந்து தன்னுடைய 84 வயதுல சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இது வயது மூப்பின் காரணமா இருந்தாலும் கணவரோட பிரிவு அது மட்டும் இல்லாம அதை தாங்கிக் கொள்ள முடியாம தான் அவங்களுக்கு சிகிச்சை பலனில்லாம போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவங்க எழுதி வச்ச உயில் ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளுக்குன்னு சிறிதளவு அமௌண்ட்டை சேர்த்து வச்சிருக்காங்களாம். அதாவது அஜித்தோட தாய் தந்தை 2 பேருமே வேலையில இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் நடிகர் ஆகறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு டிசிப்ளினான குடும்பத்துல தான் இருந்திருக்காரு. அதன்படி அவங்க சம்பாரிச்ச சொத்துக்கள தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளுக்கு சரிசமமா பிரிச்சு குடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க உயிரோடு இருந்த காலத்திலேயே நடிகர் அஜித்தோட மனைவியான நடிகை ஷாலினி அவங்கள நல்லதொரு கேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய சொந்த அம்மாவுக்கும் மேல அவங்கள கவனிச்சிட்டு வந்திருக்காங்களாம். அதாவது அவங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கு கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிட்டு போறது, நல்ல குட் கேர்ல வச்சு பார்த்துக்கிறது, ஹாஸ்பிட்டல் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க கூடவே இருப்பாங்களாம். இந்த பிரிவால அதிகமா அஜித்தை விட அவங்களுடைய மனைவி தான் வாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அவங்களுடைய மறைவை கேட்ட உடனே சடனா மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த துயரத்திலிருந்து அவங்க மீண்டு நார்மலா வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆச்சாம். அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய மறைவால ரொம்பவும் அவங்க ஃபேமிலியே வாடுது. இந்த விஷயங்கள பார்க்கும்போது, குழந்தைங்க மேல அவங்க எவ்வளவு பணம் சம்பாரிச்சாலும், வாழ்க்கையோட எந்த அளவுக்கு உயரத்துக்கு போனாலும், அப்பா, அம்மா தன்னுடைய கடமைய கடைசி வரைக்கும் சரியா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி இருக்காங்க அவருடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே.